வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. நேற்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலான மழைப்பொழிவாக கிடைத்துள்ளது. அதிலும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கிடைத்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிக கனமழை 14 சென்டிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. அதே வழியில் விருதுநகர் மாவட்டத்திலும் 13 சென்டிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. சின்ன காமன்பட்டியில் 13 சென்டிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. சிவகாசியில் அதே வழியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 14 சென்டிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. பெருங்குளம் என்ற இடத்தில் அதே வழியில் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் காரமடையில் 8 சென்டிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. அதேவேளை தென்காசி மாவட்டம் மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் 8 சென்டிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் 5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் என்று பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. நேற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலான மழைப்பொழிவாக அமைந்துள்ளது. இன்றும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு, ஆனால் வடக்கே குறைவாகவும் தெற்கே வர வர பரவலான மழைப்பொழிவாக அமையும். அதிலும் இன்று தென் மாவட்டங்களில் ஓரிடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த இடங்களில் மிக கனமழை. தென்காசி, தேனி, மதுரை, மேலும் விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு கேரளா, தெற்கு கேரளா, மேலும் அரபிக்கடல், மன்னார் வளைகுடா, தென் மாவட்டங்கள், மேலும் இலங்கை கிழக்கு பகுதி இந்த வழித்தடத்தில் இருவேறு வளிமண்டல சுழற்சிகள் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை மே மாதம் 11ஆம் தேதி நாளை மாலைக்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைகிறது. இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து மே 12ஆம் தேதி மாலைக்கு பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு மெல்ல தமிழகம் மிக நெருக்கமாக வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு தமிழகத்தில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் உள் மாவட்டங்களுக்கும் மேகம் சூழ்ந்து காணப்படும். இன்று காலை 8 மணி பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு கடல் ஓரங்களில் அங்கே மழை கிடைத்தாலும் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை 11 மணிக்கு பிறகு தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கெல்லாம் மழை அங்கே இன்று கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இன்று தென் மாவட்டங்களில் கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் இன்றும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதில் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதி மிக கனமழை கிடைத்தாலும் மேற்கு பகுதி பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபடி இன்று புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை, பரவலாகவே மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கும்பகோணம், நெய்வேலி, சீர்காழி, மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கடலூர், புதுச்சேரி இந்த இடங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான மழை ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் இன்று சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான முதல் சற்று கனமழை என்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். நேற்றை விட இன்றும் மழைப்பொழிவு சற்று குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு. அதே வழியில் கோயம்புத்தூர், திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை, பரவலாக மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், மேலும் திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். திருப்பூர், ஈரோடுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கு பரப்பில் சற்று குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. தெற்கே முன்னே வர கூடுதலான பரப்பிலும் கூடுதலான மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம்
10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளை மே 11ஆம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். அதிகாலை நேரங்களில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை மழை கிடைத்தாலும், லேசான மிதமான மழை கிடைத்தாலும், நாளை பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். நிகழ்வு இப்போது நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி ஒன்றிணைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும் என்பதால் குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். நாளை பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், மேலும் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே மழை கிடைக்கும். ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழை, பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்கும். நாளை பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மேலும் திருச்சி, திண்டுக்கல், தேனி இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. டெல்டா மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே மாதம் 11ஆம் தேதி. மே 12ஆம் தேதியும் நிகழ்வு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் இந்த நிகழ்வு இலங்கைக்கு சற்று தொலைவில் வலுவடையும் என்பதால் பெரும்பாலும் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 13, 14, 15 தேதிகளில் நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு தமிழகம் ஊடாக பயணித்தால் மழை கூடுதலான மழைப்பொழிவு இருக்குது. ஆனால் இந்த நிகழ்வு தமிழகம் மிக நெருக்கமாக வருமா அல்லது சற்று தொலைவில் அமையுமா என்பது தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இந்த மே 12ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு நாளை அறிவிக்கலாம். இப்போதைக்கு இன்று மே 10ஆம் தேதி தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு, வட மாவட்டங்கள் குறைவாகவும் தெற்கே பரவ அதிகமாகவும் இருக்க வாய்ப்புள்ளது. மே 11ஆம் தேதி வட மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். மே 12ஆம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். மே 13, 14, 15 தேதிகளில் நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும். இப்போதைக்கு காற்றின் வேகம் பெரிய அளவில் இல்லாவிட்டால் மழை பெய்யும் பொழுதும் பெய்வதற்கு முன்னதாகவும் காற்றின் வேகம் அதிகரிக்கும். அதே வழியில் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் மே 11ஆம் தேதியிலிருந்து முதலில் குமரிக்கடலில் சற்று தொலைவில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதே வழியில் இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதன் பிறகு மே 12ஆம் தேதி அதாவது கன்னியாகுமரி அருகே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மன்னார் வளைகுடா மேலும் தென்மேற்கு வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் வருகிற நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும். வருகிற நாட்களில் தொடர்ந்து மே 13, 14, 15 தேதிகளெல்லாம் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு தீவிரமடைந்து படிப்படியாக மே 18ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழையை அந்தமான் கடற்பகுதியில் துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.